அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ஈத் முபாரக். இது என்னோட நோன்பு பெருநாள் விளக்கு தான் பார்க்க போகிறீங்க. இப்போ பெருநாளான நாங்கள் எப்படி அந்த நாளை கழிச்சோம்ன்ட்டு வாங்க இப்படி பார்ப்போம். இப்போ பெருநாளான முந்தின இரவு அடுத்த வீடியோ இது. நான் ஒரு 7 மணி போல் கடைக்கு போயிருந்தேன். அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்னா இப்போ இவ்வளோதான் நாங்கள் திங்ஸ் வாங்கினாலும் எது சரி ஒரு திங்ஸை நாங்கள் விட்டுடுவோம் பெருநாள் வரும் வரைக்கும். இப்போ பெருநாளில் இந்த சின்னவங்கள்ட்ட இந்த ஃபென்சி ஐட்டம், இந்த ஹேர் பேண்ட், கிளிப் ஐட்டம் அதெல்லாம் கொஞ்சம் இந்த மகளுக்கு அதுதான் வாங்க போயிருந்தேன். நான் எப்போதும் இந்த கடையில் தான் இந்த ஃபென்சி ஐட்டம் எல்லாம் வாங்குவேன். குறைஞ்ச விலையில் உங்களுக்கு தரமான பொருட்களை வாங்கிக்கலாம். இதெல்லாம் வாங்கிட்டு வெளி ரோட் பகுதியை பார்த்தா பொடிக்கு கடை தெருவாக இருந்துச்சு. இந்த ட்ரெஸ்ஸு அதோட செருப்பு ஐட்டம் அதோட ஸ்வீட் ஐட்டம் எல்லாம் நான் வீடியோ எடுக்கல. கடையில் நான் இன்னொரு கடையில் மகளிர் கோட் ஷூ வேணும்னு அதை வாங்கிட்டு வீட்டுக்கு சேர்ந்துட்டேன். ஏன்டா பெருநாள்னு அறிவிச்சிட்டாங்க 9:30 ஆக. அதுக்கு பிறகெல்லாம் கடை தெரு அதோட எல்லா பகுதியிலையும் கூட்டம் நெருங்கிட்டுது. நாங்கள் அவசரமாக வாங்கிட்டு வீடு சேர்ந்துட்டோம். இடியாப்பம் வேலைகள் இருக்கிறதால எனக்கு பெருநாள் என்றால் இந்த இடியாப்பம் இருந்தால் தான் அந்த பெருநாளோட வைப்பே இருக்கும். காலை சாப்பாட்டுக்காக பெருநாளுக்கு இடியாப்பம் செஞ்சால் தான். இப்போ அதுக்காக நான் கறியே ஆக்கி எடுத்துட்டேன். எங்களோட இடியாப்பத்துக்கு நான் கிழங்கு கறி ஆக்கினேன். கிழங்கு கொஞ்சம் பாலுக்கு ஆக்கிண்டா சின்னவங்க அந்த பால் கறியோடு சாப்பிட்ருவாங்க. அதுக்கு உரப்புக்காக நான் கோழிக்கறி ஆக்கினேன். அதை ஒன்றும் வீடியோ எடுக்கல, ஏன்னா வீடியோ லாங் ஆகிருமுன்னா. அதோட இந்த பால் சவ்வரிசி பாலுண்டுவோம் அதையும் காய்ச்சி எடுத்துட்டேன். இது சிலவங்க சவ்வரிசி கஞ்சின்னுவாங்க. இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு தூங்கி போயிட்டேன். எப்படியும் பெரிய இரவைக்கு அன்றைக்கு ஒரு ஹவர் மட்டும் தான் தூங்கிட்டேன். காலையிலேருந்து எல்லோரும் குளிச்செல்லாம் செஞ்சுட்டு தொழுதுட்டு இந்த டீயும் பிஸ்கெட்டும் சாப்பிட்டு அவசரமாக நாங்கள் பள்ளிக்கு போகல. இந்த முறை ஸ்கூல் கிரவுண்டுக்கு தான் தொலை போயிருந்தோம். ஏண்டா பள்ளியால் அரைச்சிருந்தாங்க ஸ்கூல் கிரவுண்டில் தொழுதுன்ட்டு. இதான் ஃபஸ்ட் தடவையாக நான் போனது. நாங்கள் ஆட்டோவில் ஏறி போயிருந்தோம். அங்கே போய் பார்த்து இப்படி தான் இருந்துச்சு. எல்லோரும் வந்திருந்தாங்க தொழுகிறதுக்கு. உண்மையிலே நல்லா இருந்துச்சு. சின்னப்படியான இடங்களை தொழுகை கலந்த பெருநாள் தொழுகை. இப்போல்லாம் தொழுகை முடிஞ்சு வீடு வந்த பிறகு காலை சாப்பாடு நாங்கள் இடியாப்பம் சாப்பிட்டோம். எங்கள் இடியாப்பத்துக்கு கறி இது தான். எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு இப்போ பகலைக்கு ஒரு சாப்பாடு செய்யணும் வேணும்னு நான் போகிற டைம் ஆகிட்டுது. இப்போ இந்த வீடியோ போட சேல் அல்ஹம்துலில்லாஹ் அவர் போய் சேர்ந்துட்டார். வெக்கேஷன் இந்த வெக்கேஷன் நாள் முடிஞ்சிட்டுது. இப்போ இந்த பிரியாணி செய்வோம்னு நினச்சி இந்த பிரியாணிக்காக ப்ரிப்ரேஷன் எல்லாம் செஞ்சு வச்சுட்டா லேசி. இப்போ இதுக்கு வெங்காயத்தை நல்லா திங்ஸாக அப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். அதோட சிக்கன் 65க்கு கொஞ்சம் மசாலாவெல்லாம் போட்டு வரட்டி வச்சிடணும். அதுக்கு மிளகாத்தூள், மஞ்சள், அதோட கொஞ்சம் சீரகம், மிளகுத்தூள், அதோட தேசிக்க புளிண்டோம் அதை ஒரு பாதி ஊற்றிண்டேன். ஊற்றி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதோட தேவையான அளவு உப்பை போட்டு நல்லா பரட்டி கொஞ்சம் வச்சிடுங்க. ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஊற்றிக்கோங்க. ஏன்னா இதை நான் பொரிக்கிற பிரியாணி எல்லாம் செஞ்ச பிறகு தான் அங்காட்டிலும் அது நல்ல மசாலாவிலே நல்லா ஊறி வந்திருக்கும். இதெல்லாம் நல்லா கையால் அப்படி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அன்றைய நாள் அவசரமாக வேலை என்னண்டா பகல் சாப்பாடு செய்யணும், காலை சாப்பாடு எல்லாமே ஹரிபரியான டைம் தான். இப்போ பிரியாணிக்கான மசாலா பரட்டி எடுத்துக்க போகிறேன் சிக்கனுக்கு. அதுக்கு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன். அன்றைக்கி 2 கிலோ அரிசி தான் செய்கிறதால அதுபடி 2 கிலோ கோழியை சேர்த்துட்டேன். அதோட மசாலாக்கள் எல்லாம் போட்டுட்டேன். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், அதோட சீரகம், மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு தேவையான உப்பையும் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி சக்தி பிரியாணி மசாலா தான் சேர்த்துட்டேன். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு நீங்கள் தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி போட்டுக்கோங்க. இந்த தயிர் போடுறதால இந்த பிரியாணி அந்த மசாலாக்கெல்லாம் நல்லா பேலன்ஸ் ஆகி நல்லா டேஸ்ட்டாக வரும். போட்ட பிறகு அதை அப்படியே மூடி வச்சுடுங்க. வச்சுட்டு நான் இப்போ இது டெசர்ட்டுக்காக நான் புடின் செஞ்சு எடுத்துக்க போகிறேன். என்கிட்ட சின்ன மைனி இதுக்கு ஹெல்ப்பாக இருந்தால் இந்த வேலைகள் எல்லாத்துக்கும். இப்போ அவள் தான் இது செய்தேன். இப்போ இந்த புடினுக்கு நான் மில்க் மைட் கொஞ்சம் சேர்த்துட்டேன். இப்போ இந்த ட்ரேக்கு நான் கொஞ்சம் பட்டர் பூசி வச்சுட்டேன். இந்த புடினுக்கு மில்க் மைட் அதோட பசும்பால் சேர்த்து தான் செய்ய போகிறேன். நீங்கள் இந்த புடினை இப்படி கிண்டின்னு வர சில கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க. அப்போ அந்த அவசரமாக அவங்களுக்கு இன்னபடி கிண்டுபட்டு வந்துடும். சட்டியில் ஒன்று மொட்டாமைக்கு இதோடைய கொஞ்சம் காஞ்ச திராட்சை இல்லாட்டி
உங்களுக்கு கஜு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு ட்ரே ஒன்றுக்கு மாற்றி அப்படியே ஆற வச்சிடுங்க. ஆறினப்புறம் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நார்மலில். அப்போ உங்களுக்கு கூலாக எடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷாக அச்சாரும் கொஞ்சம் செஞ்சு எடுத்துட்டேன். சின்ன வெங்காயம் போட்டு இந்த ஈச்சம்பழம் இதெல்லாம் அரைச்செடுத்து அதில் மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டு சீனி இதெல்லாம் போட்டு நான் சில்லி சோஸ் சோயா சோஸ் அதோடு கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போட்டுக்கோங்க. சின்ன கொச்சிக்கு பெரிய கொச்சிக்கு இதெல்லாம் சேர்த்து செஞ்சுக்கோங்க. நான் இது ஏற்கனவே அப்லோட் பண்ணிக்கிறதால பெருசாக வீடியோ ஒன்று மடிக்கல. இது உங்களுக்கு இந்த அச்சார் அவசரமாக செஞ்சு எடுத்துக்கலும் அப்போவே. இப்போ ஒரு சட்டியில் ஜீயும் அதோட ஒயிலும் ஊற்றி ஒயில் எல்லாம் சூடாகின போகிறதும் அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் பட்டை இலை போட்டு அதோட நீங்கள் அன்னாச்சி பூண்டு போட்டுங்க. அது நல்லா முருகி வறுத்தல வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வறுத்தல நீங்கள் ஜிஞ்சங்காலி பேஸ்ட் போட்டுக்கோங்க. இது நான் ஃப்ரெஷ் அரைச்செடுத்தது. போட்ட பிறகு நல்லா அது பச்சை வாசம் போகும் அளவுக்கு நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா வதங்கி வறுத்தல இதோட நீங்கள் பச்சை கொச்சிக்க ஒரு 4-5 சேர்த்துக்கோங்க. அதோட ரொம்ப சேர்த்துக்கோங்க. அது பிறகு தக்காளி நல்லா கரைஞ்சி வேகும் அளவுக்கு இன்னப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் எனக்கு இந்த பிரியாணி விறகு அடுப்பிலே தான் செஞ்சு எடுத்துக்க போகிறேன். இதோட இன்னும் கலர் வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா இன்னப்படி கலந்து விட்டுக்கோங்க. அடி பிடிச்சாமல் நீங்கள் கலந்துட்டுட்டே இருக்கணும். அதோட கொத்தமல்லி புதினாயில் ஒவ்வொரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்த போகிறோம் நல்லா இன்னப்படி கலந்துவிட்ட போகிறோம். நாங்கள் ஊட்டி வச்சிருந்த இதை இப்படியே போட்டுட வேண்டியதுதான். போட்டியில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடுங்க அந்த நிலம் பிரிஞ்சு வரத்துக்கு. இது பிறகு நாங்கள் அரிசியை சேர்த்துக்கோம். நான் இன்றைக்கி சம்பா அரிசி தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு பாஸ்மதி அரிசியும் சேர்த்துக்கலும். மரவர் ஊற வச்சுட்டு அப்படி சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதோட கிழங்கும் போட்டுட்டேன். நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு 3 வெட்டி போட்டுட்டேன். உப்பை நீங்கள் கறிக்கிற அளவுக்கு உப்பை போட்டுக்கணும். அப்போ தான் அது வெந்து வரசில் கணக்காக வரும். இப்போ பிரியாணி வெந்துட்டுது. அதுக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரை பண்ணியிருந்த வெங்காயம் சேர்த்துட்டேன். அதோட கஜு ஃப்ளம்ஸ் இதெல்லாம் பொரித்து வச்சிருந்தது நெய்யில் அதையும் சேர்த்த பிறகு புதினா கொத்தமல்லி இலை கொஞ்சம் மெஞ்சிருந்து அதையும் சேர்த்துட்டேன். இதுக்கு கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் மேலால் போட்டுட்டேன். அதோடு நான் கொஞ்சம் ஃபுட் கலரும் சேர்த்துட்டேன் ஏலோ. அதை கொஞ்சம் கரைச்சி இன்னப்படி ஊற்றிட்டேன். இப்போ இதை அப்படி மூடி டம் போட்டுட வேண்டியதுதான். இப்போ இறக்கின பிறகு இப்படித்தான் இருந்த பிரியாணி. சிக்கன் பிரியாணி இன்னப்படி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு விசேஷ டைம்களில் இதே அளவில் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ அன்றைய நாள் எங்களுக்கு இப்படித்தான் இருந்தேன். அதுக்கு சைட் டிஷ்ஷாக தயிர் சாம்பல் சிக்கன் 65 அச்சாறு டெசர்ட்டுக்கு நான் புடின்னு போட்டிருந்தேன். இந்த பெருநாளைக்கு எங்கள் நானை இருந்ததால் கொஞ்சம் மிச்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் இப்போ இன்ஷா அல்லாஹ் போய்ட்டு சேர்ந்துட்டார் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ எல்லோரும் சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு கொஞ்சம் பேசின்னு இருந்தோம். சின்னவங்கள கூத்தையும் கொஞ்சம் பார்த்துன்னு இருந்தோம். அவங்க கொஞ்சம் கூத்து போட்டு பேசின்னு அப்படி இருந்தாங்க. அதை ஒன்றும் வீடியோ எடுத்துக்கல நான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் புதுசாக பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.